व्यावतारिके प्रभवादि सप्ति संवत्सराणां मध्ये पराभवनां संवत्सरे दक्षिणायने वसंत ऋतौ मूला नक्षत्रे धनुर्रासो जातायाः सूर्यादेवी नाम्न्याः जन्मनक्षत्रे जन्मरासो जातायाः कलावती नाम्न्याः अस्याः यजमान्याः साधनं दोर्भवस्वरम् अस्मिन्ने हरिद्रापिण्डे चित्रपटे च वल्लभ महागणपतिं ध्यायामि वल्लभ महागणपतिम् आवाहयामि ऊर्ध्वदिग्भागे वल्लभ महागणपतिं ध्यायामि आवाहयामि महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो अक्षतां समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि सत्यवाहिने नमः वयं वै श्रवणाय कुर्मः स्वमे कामान् कामकामाय मह्यं कामेश्वरूपे कर्पूरनीराजनं दर्शयामि समप्रभा निर्विघ्नं कुरुदेव सर्वकार्येषु सर्वदा यशिवः नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतः जयमंगलं श्रियक्कां
உட்காந்துருங்க ப்ரோ ப்ரோ ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். பி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட் இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நம்பர் 3 படம் ஆரம்பிக்குது. விஜய் கார்த்திகேயன் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறேன். சரத்பாபு சார் சரத்பாபு சார் ப்ரொடியூசர், சூர்யா மேம், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கலந்த எமோஷனான ஒரு கதை. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுத்தாருன்னா அவர் பெரிய டைரக்டராக வந்துடுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அவரு திருப்திக்கு சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக கதை நாயகன் பார்த்தா குட்டி பையன் தான். அவனோட மையத்தை வச்சு தான் இந்த கதை. அவனோட அப்பாவை நடிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். காலை வணக்கம். பி ஸ்கொயர் என்டர்டெயின்மெண்ட் பாபு சாருக்கும் சூர்யா மேமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் காளி வெங்கட் சார் ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இது. ஸோ எனக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், என்னோட டீம், கேமராமேன், டைரக்டர், அப்புறம் காளி வெங்கட் சார், ஒரு அமேசிங்கான டீம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி லீடாக பண்ணுறதுக்காக. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இவ்வளோ கேமரா முன்னாடி நிற்கிறது ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு. பட் என்ன கேமரா முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு முதல்ல விஜய்க்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல கைத்தட்டல் வரும்னு நினைச்சேன். சாரி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல கதையில நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அதற்கு ப்ரொடியூசருக்கும் ஹோல் டீமுக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப நல்லா வரும். மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிச்சிட்டேன். தேங்க்யூ. பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே கார்த்தி தம்பிக்கு தான் பெரிய வாழ்த்துக்கு சொல்லணும். கார்த்தி தம்பி கதை சொல்லும் போதே அந்த கதையை நம்ம இருக்கணும்னு தோணும். அப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு பெரிய திறமசாலி. அந்த ஷார்ட்டை சூப்பரா தம்பி சொல்லும் போது அப்படியே விஷுவல் முன்னாடி வந்து நிற்கும். அதனால இந்த படத்துல நானும் இருக்கிறது பெரிய சந்தோஷம். இதுல லீடா நிற்கிறது கார்த்தி கலை குட்டி பையன் சொல்லிட்டாங்க. அது கிடையாது, ஐயா தான் பெரிய லீடு. பெரிய திறமசாலி. தம்பியோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன்.
சிங்கிள் டேக்ல போகக்கூடிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. எவ்வளோ பேர் டைலாக் இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சு முடிச்சுட்டு அப்படியே தம்பி போயிடுவான். நம்மளாம் அப்படி முடிச்சு பார்ப்போம், எப்படா தம்பி படிச்சேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய திறமசாலி தம்பிக்கு. நிறைய படங்கள் வரும், நிறைய சிறப்பான காளி வெங்கட்டையா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அது. அப்படிதான் இந்த புள்ளி பெரிய புள்ளியா மாறும் கண்டிப்பா. அது பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய விஷயமா மாறும். புள்ளிசேகர் பெரிய வாழ்த்துக்கள். முதல் டைம் உள்ள போக சொல்லவே அட்வான்ஸை கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் படத்துக்கு சைன் பண்ண சொன்னார். அது பெரிய விஷயம் தான். அந்த கவர்ல போட்டுட்டு அவ்வளோ மரியாதையா உள்ள வந்து தட்டில் வச்சு அது பிடிச்சலாமாவும் பிடிச்சாயாவும் கொடுத்தாங்க. அது பெரிய சந்தோஷம். இந்த டீம் சூப்பரான டீம். எல்லார் முகத்தையும் பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் ரெட்டிப்பாக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்துல நானும் இது பெரிய சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி. சரி, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. வில்லனா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், வில்லன் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நம்பியார் ஐயா பார்த்து வியந்து பார்த்திருக்கேன், ரகுவர் ஐயா வியந்து பார்த்திருக்கேன். எனக்கு ஹீரோவா இருக்கணும் இல்ல வில்லனா இருக்கணும், ரெண்டு பேரும் எனக்கு பெரிய ஸ்கோப். நான் அழகா இல்லை, அதனால ஹீரோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லன் வில்லன் அடிக்கிறது வந்து நான் கெட்டவனை காட்டுறது ரொம்ப ஈஸி, நல்லவனை காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய மெனக்கடணும். அதனால நான் ஹீரோ பண்றேன், கடவுள் சுத்தம். கதை நாயனா 2-3 படங்கள் அதுக்காக பண்றேன். கடவுளை சுத்தம் நான் இது பண்ணல, ஆண்டவன் எதுவும் நினைக்கிறேன் நடக்கிறது. நல்லதுக்கு ஐயா, தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டீம் சார்பா. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் மனசார ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அந்த முடிச்சா